Okay. Hello students. So today we are going to start with body fluids and circulation. Okay. So body fluids. Why we need circulation? Is there any answer for this? எதுக்காக நம்மளுக்கு இந்த blood இருக்கு? இந்த blood ஆல என்னென்ன uses இருக்கு? Why we need circulation? Okay. மெயினா எதுக்காக அப்படின்னா டு டிரான்ஸ்போர்ட். இப்போ நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ் ஹேவ் பீன் கன்வெர்டட் இன்டு சிம்பிள் சப்ஸ்டன்சஸ் இல்லையா? ஸோ அந்த சிம்பிள் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே எங்க போகணும்? அடுத்து பிளட்டுக்கு போகணும். பிளட் மூலமா நம்மளோட மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு போகணும். ஸோ அதனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் nutrients, hormones and even waste. நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்னிக்கு போய் கிட்னில இருந்து பிளாடருக்கு போய் பிளாடர்ல இருந்து ரிமூவ் ஆகும். இதுக்கும் நம்மளுக்கு யார் தான் ஹெல்ப் பண்றா? பிளட். அது மட்டும் இல்லாம டு டெம்பரேச்சர் ரெகுலேஷன், சரியா? டு ரெகுலேட் த டெம்பரேச்சர் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இந்த பிளட் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரி, circulation na enna? To transport of nutrients, oxygen, carbon dioxide. நேத்து respiration classல பார்த்தோம்ல, நம்மளோட bloodல இருக்க RBC ல இருக்கிற hemoglobin is transporting all the oxygen and carbon dioxide, isn't it? Not all the oxygen, some of it is dissolved in the plasma, but oxygen CO2 transportation க்கு help பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். So the transport of nutrients, oxygen, carbon dioxide and the excretory products எந்த இடத்துக்கு? கன்சர்ன் டிஷ்யூஸ்க்கும் ஆர்கன்ஸ்க்கும் அனுப்புற வேலைய இதுதான் பாக்குது. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ். இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்ப நம்ம உடம்புல பிளட் இருக்கு, அதனால பிளட் மூலமா நியூட்ரியன்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸ்பாஞ்சஸ் எந்த கிங்டம் கீழே வரும்? கிங்டம் அனிமேலியா. சரிங்களா? கிங்டம் அனிமேலியா ஃபைலம் போரிஃபெரால ஸ்பாஞ்சஸ் வரும். உடம்பெல்லாம் இந்த மாதிரி ஓட்டை இருக்கும், போர் பியரர்ஸ்னு சொல்லுவோம், போரிஃபெரன்ஸ். ஸோ இது வழியா இப்ப வெளியே நியூட்ரியன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நியூட்ரியன்ட் வந்து இதோட இந்த போர்ஸ் வழியா என்டர் ஆகும் வித் வாட்டர். தண்ணி மூலமா இந்த போர்ஸ் வழியா என்டர் ஆகி இந்த நியூட்ரியன்ட் இது உடம்புல இருக்க எல்லா பகுதிக்கும் கிடைக்கும். சரிங்களா? சோ அதனால இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா வாட்டர் கெனால் சிஸ்டம். இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வாட்டர் மூலமா நடக்கிறதுனால இதுக்கு பேரு வாட்டர் கெனால் சிஸ்டம். இது எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ல என்னென்ன பாடி ஃப்ளூயிட் இருக்குன்னா, ஒன்னு பிளட், இன்னொன்னு லிம்ஃப். பிளட் பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் லிம்ஃப் பத்தி அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. அது பத்தியும் நான் கிளியரா சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஞ்சியாலஜி. சரிங்களா? இப்ப நம்ம பிளட் வெசல்ஸ் பத்தி படிக்கிறோம்ல, இந்த படிப்புக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா ஆஞ்சியாலஜி. ஃபாதர் ஆஃப் ஆஞ்சியாலஜி அப்படின்னா வில்லியம் ஹார்வே இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆஞ்சியாலஜி. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து நம்மளோட பிளட் வந்து சர்க்குலேட் ஆகுது அப்படின்றத எதுல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒரு ஸ்னேக். சரிங்களா? லைவ் ஸ்னேக்ல அதோட பாடியில பிளட் சர்க்குலேட் ஆகிறத பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது வரைக்கும் we all know that we have a blood in our body, but we don't know whether the blood is circulating into our entire body. Okay va? So only William Harvey said that the blood is circulating inside our body. Okay? Then நம்மளோட blood vessels இருக்குல்லமா, இந்த வெசல்ல வெயின்ல பாத்தீங்கன்னா இப்படி வால்வ்ஸ் இருக்கும். இது போல வால்வ்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வால்வு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சவர் பேரு ஃபேப்ரிகஸ். சரிங்களா? அடுத்து பிளட்ல பாத்தீங்கன்னா
இப்போ ஆர்டரி இருக்கும், வெயின் இருக்கும், ரெண்டுக்கும் நடுவுல யூ கேன் see the capillaries, blood capillaries. அந்த capillaries கண்டுபிடிச்சவர் யாருன்னா மார்சலோ மால்பிஜி. சரியா? சோ இதெல்லாமே வந்து நம்ம நீட்டுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ். ஆஞ்சியாலஜினா என்ன? ஸ்டடி ஆஃப் பிளட் வெசல்ஸ். ஆஞ்சியோ, வில்லியம் ஹார்வே, ஃபாதர் ஆஃப் ஆஞ்சியாலஜி. ஃபேப்ரிகஸ் தான் வால்வ்ஸ் கண்டுபிடிச்சாங்க. தென் மார்சலோ மால்பிஜி பிளட் கேபிலரிஸ் கண்டுபிடிச்சாங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரெண்டு வகைமா. ஒன்னு ஓபன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், இன்னொன்னு க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓபன் அப்படின்னு சொன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களோட ஆர்கன், லிவரோ ஸ்டொமக்கோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஓப்பன்னா பிளட் வந்து அப்படியே இந்த ஆர்கன், இந்த பிளட்ல இந்த ஆர்கன்ஸ் பேத் ஆயிட்டு இருக்கும் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல. க்ளோஸ்டுனா இப்போ இங்கதான் இந்த ஆர்கன் இருக்கு சொன்னா the blood vessel will carry the blood to that particular organ. Arteries oxygenated blood கொடுக்கும், இதுல இருந்து வர கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற பிளட் வெயின்ஸ் எடுத்துட்டு வரும். சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு டக்ட் மூலமா நடக்கிறதுக்கு பேரு க்ளோஸ்டு பிளட் வாஸ்குலர் சிஸ்டம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இங்க யூ கேன் see here ஓப்பன்ல பாருங்க blood pumped by the heart. heart வந்து blood பம்ப் பண்ணுது. இந்த மாதிரி பெரிய பெரிய லார்ஜ் வெசல், அதுக்குன்னு ஓப்பன்னா வெசலே இருக்காதுன்னு அர்த்தம் இல்ல. லார்ஜ் வெசல் அங்க இருந்து அப்படியே அந்த பாடி கேவிட்டிக்கு போயிடும். ஈமோசீல் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், சீல்னா கேவிட்டி, அந்த பாடி கேவிட்டிக்கு பிளட் போயிடும், இங்க அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கும்னு அர்த்தம். ஸோ ஹீமோசீல்னா the cavity which has been filled with blood ன்னு அர்த்தம். சரிங்களா? இது ஓப்பன்ல. ஹார்ட், மேஜர் வெசல், ஈமோசீல், கேவிட்டி. இந்த கேவிட்டிக்கு நம்ம இன்னொரு பேரு சைனஸ். சைனஸ்னாலும் கேவிட்டின்னு தான் அர்த்தம். சரியா? இது புரியும் நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். இங்க பாருங்க பிளட் ஹார்ட் பம்ப் பண்ணுது, கரெக்டா ஒரு டியூப் மூலமா தான் அது லிவருக்கு போகுது. அது மாதிரி அலிமெண்டரி கெனால், ரெஸ்ட் ஆஃப் த பாடி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த டியூப் இல்லையா, வெசல்ஸ் மூலமா தான் போகுது. ஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்றது ஆர்டரி, டீஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்றது வெயின்ஸ்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு கரெக்டான அந்த டியூபுக்குள்ள போய் அப்படி கொடுக்கறதுனால யூ கேன் ரெகுலேட் த ஃப்ளோ. ஃப்ளோவை கரெக்டா நம்மளால ரெகுலேட் பண்ண முடியும். இதுதான் க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கம்பேரிசன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். யூ கேன் see here. இது ஓப்பன், இது க்ளோஸ்டு. ஓப்பன் ஹார்ட் அந்த மேஜர் வெசல்ல இருந்து டைரக்டா எங்க போயிருதுன்னு பாத்தீங்கன்னா சைனசஸ் அல்லது ஹீமோசீல் கேவிட்டிக்கு போகுது. பட் இங்க அப்படி கிடையாது, நம்மளுக்கு ஹார்ட் வெசல் திருப்பி வெசல்ஸ் மூலமா தான் மத்த பார்ட். சரியா? அடுத்து இந்த இதுல நம்ம பார்க்க போற டாபிக் ஹார்ட் ஆஃப் த வெர்டிபிரேட்ஸ். வெர்டிபிரேட்னா நம்ம யாரு? ஃபிஷ் இருக்கிறாங்க, ஆம்பிபியன் இருக்கிறாங்க, ரெப்டைல் இருக்கிறாங்க, அண்ட் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் இல்லையா? சோ இவங்களுக்கெல்லாம் ஹார்ட் எப்படி இருக்குன்னு தனித்தனியா பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷோட ஹார்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 சேம்பர் ஹார்ட். ரெண்டு சேம்பர் தாமா ஃபிஷ்ஷுக்கு. இங்க வென்ட்ரிக்கல் இருக்கு, இங்க ஏட்ரியம் இருக்கு. சரிங்களா? ஒரு ஏட்ரியம் ஒரு வென்ட்ரிக்கல், அதனால இது என்ன சொல்றோம்? 2 சேம்பர் ஹார்ட்னு சொல்றோம். சரிங்களா? இது புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சோ வெளியில இருந்து வர ஆக்சிஜன் கில்ஸுக்கு போகுது, கில்ஸ்ல இருந்து வர ஆக்சிஜன் பாடிக்கு போகுது, பாடியில இருக்கிற செல்ஸ் எல்லாம் ஆக்சிஜனை யூஸ் பண்ணிக்கிட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட் திரும்ப கொடுக்குது. அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் எங்க போகுது? ஹார்ட்டுக்கு போகுது. சோ ஃபிஷ்ஷோட ஹார்ட்ல வெறும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கு. சர்க்குலேஷன் பாத்தீங்கன்னா ஒரு முறை தான். நம்மளுக்கு தான் டபுள் சர்க்குலேஷன், ஃபிஷ்ஷுக்கு சிங்கிள் சர்க்குலேஷன் தான். இங்க இருந்து வர பிளட் பாடி ஒரே ஒரு முறை ஹார்ட்டை தாண்டி திருப்பியும் லங்கு கிடையாது, இதுக்கு பொறுத்த வரைக்கும் கில்லு. சரிங்களா? அதுக்கு போயிடுது. So அதனால you can call it as single circulation and it has 2 chambered heart
and the heart has only venous blood. I hope it is clear for you. Okay. Now, amphibian பாத்தீங்கன்னா it has 2 atria and 1 ventricle. சரிங்களா, இதுக்கு 2 ஏட்ரியமும் 1 வென்ட்ரிக்கலும் இருக்கும். சரிங்களா, இதுவும் பாத்தீங்கன்னா 3 chambered heart ன்னு நம்ம சொல்றோம். ஃபிஷ்க்கு என்ன சொன்னோம்? 2 chambered heart. ஆம்பிபியனுக்கு என்ன சொல்றோம்? 3 chambered heart. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சிங் ஆஃப் பிளட் நடக்கும். ஓகேவா, இது வந்து நம்மளோட ஆம்பிபியன்ஸ் ஹார்ட், 3 chambered heart. அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸ் வந்தீங்கன்னா யூ கேன் see here, இங்க பாருங்க, ஏட்ரியம் நல்லா செப்டமால டிவைட் ஆயிருக்கு. பட் வென்ட்ரிக்கல் பாருங்க இன்கம்ப்ளீட் செப்டம் எக்ஸப்ட் crocodile மா. இங்க இந்த பிக்சர்ல பேர்ட்ஸ்னு தப்பா இருக்கு. ரெப்டைல்ஸ் எக்ஸப்ட் crocodile. crocodileக்கு மட்டும்தான் 4 chambered heart. மத்த இருக்கிற எல்லா ரெப்டைலுக்கும் 3 chamber heart தான். என்ன டிஃபரன்சியேஷன்னா வென்ட்ரிக்கல் ஃபார்ம் ஆயிருக்கும் பட் இன்கம்ப்ளீட் செப்டமா இருக்கும்னு அர்த்தம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப 2 chamber பார்த்துட்டோம், 3 chamber பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பேர்ட்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 4 chamber heart, 2 ஏட்ரியம் 2 வென்ட்ரிக்கல். இது புரியும்னு நினைக்கிறேன். எஸ், இஸ் இட் கிளியர்? ஓகே. சோ இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல 2 ஏட்ரியம் இருக்கு, இங்க 2 வென்ட்ரிக்கல் இருக்கு. இப்போ இந்த இடத்துல எப்படி சர்க்குலேஷன் நடக்குதுன்னு நான் உங்களுக்கு ஒயிட் போர்ட்ல சொல்லி கொடுக்குறேமா. கொஞ்சம் இது நல்லா கவனிச்சாதான் நல்லா புரியும் உங்களுக்கு. சோ நம்மளது பாத்தீங்கன்னா டபுள் சர்க்குலேஷன். இப்போ இங்க நம்ம ஹார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. left atrium, left ventricle, right atrium, right ventricle. So இங்க வந்து நம்மளோட lungs இருக்குது. சரிங்களா, இப்போ அட்மாஸ்பியர்ல இருந்து வர ஆக்சிஜன் லங்ஸ்க்குள்ள வருது. லங்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா பல்மனரி வெயின், பேர் நல்லா ஞாபகம் வைங்க. எக்ஸப்ட் த பல்மனரி வெயினை தவிர மத்த எல்லா வெயினுமே டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான். பட் பல்மனரி வெயின் மட்டும் உங்களுக்கு என்ன பிளட் கேரி பண்ணிட்டு போகும்? ஆக்சிஜனேட்டட் பிளட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்மனரி வெயின் ஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்ணிட்டு போவோம். லெஃப்ட் ஏட்ரியம்க்கு இந்த பிளட்ட கொடுத்துருச்சு. ஆக்சிஜன் இப்ப லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வந்துருச்சு. இங்க இருந்த பிளட் இப்ப எங்க வரும்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வரும். ஏட்ரியம்ல இருந்து வென்ட்ரிக்கலுக்கு. இங்க ஃபிளாப்லாம் இருக்கும். இத பத்திலாம் நம்ம ஹார்ட் நடத்தும் போது நான் சொல்லித்தரேன். சரிங்களா, பைகஸ்பிட் வால்வு, ட்ரைகஸ்பிட் வால்வு எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பட் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க, லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வரும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருக்கிற பிளட் இங்க இருக்கிற அயோட்டாக்கு போகும். சரிங்களா, இதுக்கு பேரு அயோட்டா. இந்த அயோட்டா மூலமா சரிங்களா நம்மளோட எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் பிளட் போக ஆரம்பிக்கும். சோ நான் அதை இங்க போட்டுறேன். நம்மளோட பாடி செல்ஸ்ன்னு போட்டுடுறேன். பிளட் கிடைக்கும். அயோட்டா மூலமா எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் பிளட் கிடைக்கும். நம்மளோட பாடி செல்ஸ் ஆக்சிஜன் இருக்கிற பிளட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை திரும்ப கொடுக்கும். சோ அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை யாரு கேரி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வினக்காவா. சரிங்களா, மேஜர் வெயின் வினக்காவா கேரி பண்ணிட்டு திருப்பி எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட ஹார்ட்டோட ரைட் ஏட்ரியமுக்கு கொண்டு போய் கொடுக்கும். ரைட் ஏட்ரியம்ல இருக்க பிளட் திருப்பியும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வரும். இங்க இருந்து
பல்மனரி ஆர்டரி. பல்மனரி ஆர்டரி மூலமா. புரியுதாமா? சோ இங்க பாருங்க, இது வந்து நம்மளோட என்னன்னு சொன்ன வினக்காவா. வினக்காவா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணிட்டு போய் ஹார்ட்டுக்கு கொடுக்கும். ஹார்ட்ல ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து லங்குக்கு பல்மனரி ஆர்டரி டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போய் கொடுத்துரும். திருப்பி லங்கு மூலமா எக்ஸலேஷன் பண்ணி நம்ம இந்த வித வெளியே விட்டுருவோம். அட்மாஸ்பியருக்கு CO2 விட்டுருவோம். சரிங்களா? சோ இப்படிதான் நம்ம உடம்புல ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் டிராவல் ஆயிட்டு இருக்கு, சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த லங்கோட கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? ஸ்டார்டிங் ஃப்ரம் ரைட் வென்ட்ரிக்கல், லங்கு பாக்குறீங்களா? ரைட் வென்ட்ரிக்கல், லங்கு, லெஃப்ட் ஏட்ரியம். இதை என்ன சர்க்குலேஷன் சொல்லுவோம்னா பல்மோனிக் சர்க்குலேஷன். டபுள் சர்க்குலேஷன்ல ஃபர்ஸ்ட் சர்க்குலேஷனுக்கு பேரு பல்மோனிக். பல்மோனிக்ல எங்க ஸ்டார்ட் ஆகுது? ரைட் வென்ட்ரிக்கல்ல ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து எங்க போகுது? லங்ஸுக்கு போகுது. லங்ஸ்ல இருந்து திருப்பியும் லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வருது. இது பல்மோனிக் சர்க்குலேஷன். அண்ட் இன்னொன்னு வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன். சிஸ்டமிக் சர்க்குலேஷன் பாத்தீங்கன்னா எங்க இங்க முடிச்சிங்க இல்லையா? இப்ப இது இங்க ஸ்டார்ட் ஆகுது. லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல ஸ்டார்ட் ஆகி நம்மளோட பாடி செல்ஸ்க்கு போய் திருப்பியும் எங்க வந்து முடியுது? ரைட் ஏட்ரியம்ல முடியுது. இதுக்கு பேரு சிஸ்டமிக் சர்க்குலேஷன். பாடி இன்வால்வ் ஆச்சுன்னா சிஸ்டமிக், லங் இன்வால்வ் ஆச்சுன்னா பல்மோனிக். சரிங்களா? பாடி செல்ஸ் இன்வால்வ் ஆச்சுன்னா சிஸ்டமிக், லங் இன்வால்வ் ஆச்சுன்னா பல்மோனிக். நீட்ல உங்களுக்கு இப்படி கேட்கலாம், இந்த ரூட்டை போட்டுட்டு எந்த ரூட் இதுல பல்மோனிக், எந்த ரூட் இதுல சிஸ்டமிக் அப்படின்னு கேட்கலாம். நடுவுல மாத்தலாம். இங்க ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பதில் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் போடலாம். எப்படி வேணா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் நம்ம உடம்புல நடக்கிற டபுள் சர்க்குலேஷன். 4 சேம்பர்டு ஹார்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சர்க்குலேஷன்ஸ் தான் நடக்கும். ஓகே, இது இப்ப எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேவா? சோ இதோட இந்த இன்ட்ரோ பார்ட் நான் முடிச்சுக்கிறேன். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்? இதுல பிளட், ஹார்ட், லிம்ப் இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? என்னென்ன பார்க்க போறோம்? பிளட் எப்படி இருக்கு, ஹார்ட், லிம்ப். இதுல ஃபர்ஸ்ட் பிளட், லிம்ப் பார்த்துடலாம். அப்புறம் தனியா நம்ம ஹார்ட் பார்த்துக்கலாம். ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் பிளட். ஹெமட்டாலஜி நம்ம ஏற்கனவே சொன்னோம். பிளட் வெசல்ஸ் இதெல்லாம் பத்தி படிக்கிறது ஆஞ்சியாலஜின்னு. இது வந்து ஹெமட்டாலஜி அப்படின்னா பிளட் பத்தி படிக்கிறது. ஹீமோபாய்சிஸ், பாய்சிஸ்னா ஃபார்மேஷன் அர்த்தம். பிளட் ஃபார்ம் ஆகுற ப்ராசஸ்க்கு என்ன பேரு? ஹீமோபாய்சிஸ். சரியா? பிளட்டோட கலர் என்ன? ரெட். pH பாத்தீங்கன்னா 7.4. ஒரு நார்மல் பாடி வெயிட்ல பிளட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளட்டோட வெயிட் 7 to 8% ஆஃப் த பாடி வெயிட் இருக்கும். ஓகே, வால்யூம்ல பாத்தீங்கன்னா மேலுக்கு 5 to 6 லிட்டர்ஸ் அண்ட் ஃபீமேலுக்கு 4 to 5 லிட்டர்ஸ். இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளட்டோட காம்போசிஷன் பார்க்கலாம். இது வந்து பிளட்டுக்கான ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தேன். ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம படிக்கணும்னா நீட்ல அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் which is not true about blood அப்படிலாம் கேட்கலாம். உங்களை கேட்கும் போது இங்க வேணும்னே 17 to 18 pHல கொடுக்கும் போது வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவாவோ இல்ல கம்மியாவோ anything they will give. Okay, so you should know which sentence is wrong and how you have to eliminate other options. Okay, so then the next thing is composition of blood. So bloodல இருக்கிற காம்போசிஷன் பாத்தீங்கன்னா மெயினா சொல்லணும்னா ரெண்டு தாமா. ஒன்னு வந்து பிளாஸ்மா, இன்னொன்னு ஃபார்ம்ட் எலிமெண்ட். சரியா? இதுல பிளாஸ்மாங்கிறது இந்த தண்ணி பார்ட். இங்க நீங்க பாக்குறீங்களா?
இந்த straw colored fluid part தான் நம்ம என்ன சொல்றோம், plasma அப்படின்னு சொல்றோம். இது பாத்தீங்கன்னா slightly alkaline. இதோட pH தான் ஆக்சுவலா blood ஓட pH. சோ நம்ம blood ஓட மெயினான மேட்ரிக்ஸ் எதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும், பிளாஸ்மா தான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஃபார்ம்ட் எலிமெண்ட், அதாவது இந்த பிளாஸ்மாக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஒன்னு ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட், இதெல்லாம் நம்ம சொல்றோம். சரிங்களா? பிளாஸ்மா எவ்வளவு பர்சன்டேஜ், 55%, அண்ட் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் எவ்வளவு பர்சன்ட்னா 45% இருப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் இது வந்து நீட்ல வந்த क्वेश्चन. அகைன் நான் சொல்றேன், நீங்க 2017-18 பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு புரோட்டீன்ஸ் இருக்கும்னு இந்த பெர்சன்டேஜ் ஒன்னு கேட்டிருந்தாங்க. இன்னொரு வாட்டிக்கு இவங்களோட மேட்ச், இந்த புரோட்டீன்ஸோட மேட்ச். சரியா? இதுவும் எப்படி நான் இப்ப சொல்லி தரேன். சோ பிளாஸ்மா எப்படி இருக்கும், ஸ்ட்ரா கலர். ஸ்ட்ரான்னு சொன்னா இந்த வைக்கோல் இருக்குல்ல, வைக்கோலோட கலர்ல. விஸ்காசிட்டி, விஸ்காசிட்டினா கொஞ்சம் கொழகொழப்பு தன்மை இருக்கிறது. சரிங்களா? அண்ட் இதான் வந்து மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்னா கிரவுண்ட் மேட்டரே வந்து பிளாஸ்மா தான். இதுல ஃபர்ஸ்ட் அதிகமா எது இருக்கும்னா தண்ணி, வாட்டர். 90 to 92% ஆஃப் பிளாஸ்மா தண்ணி தான். அதுக்கப்புறம் 6ல இருந்து 8%. இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப 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 முக்கியம். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ புரோட்டீன் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 6 to 8 இருக்கும். அதுக்கப்புறம் இந்த புரோட்டீன்ல என்னென்ன வகையான புரோட்டீன் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபைப்ரினோஜன் புரோட்டீன், அடுத்து குளோபுலின் புரோட்டீன், அடுத்து ஆல்புமின் புரோட்டீன். மேட்ச்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சைடு புரோட்டீனை போட்டுட்டு இந்த சைடு ஃபங்க்ஷனை மாத்தி மாத்தி கொடுக்கலாம். So you should know, okay, it clearly. So the fibrinogen, அதோட function clotting. குளோபுலின்ன்ற புரோட்டீன் என்ன பண்ணும், நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இம்யூனோகுளோபுலின் அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் சின்ன கிளாஸ்ல இருந்தே இம்யூன் சிஸ்டம்ல. ஸோ குளோபுலின் புரோட்டீன்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா டிஃபென்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்புமின் என்ன பண்ணோம்னா ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ், அதாவது நம்மளோட ரத்தத்துல இருக்கிற அந்த ரத்தத்தோட வால்யூமையும் பிளட் பிரஷரையும் மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த ஆல்புமின். ஸோ வாட் ஆர் த 3 proteins? Fibrinogen, globulin and albumin. சரியா? சரி, இது இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிளட்ல பிளாஸ்மால இது மட்டும் தான் இருக்குமா, தண்ணியும் புரோட்டீனானா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், இப்பதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் சொன்னேன், டிரான்ஸ்போர்டேஷன் சொல்லும் போது பிளட் தான் நியூட்ரியன்ஸை கேரி பண்ணுது, வேஸ்ட் இது பண்ணுது, ஹார்மோன் கேரி பண்ணுது அப்படிலாம் சொன்னேன். அப்ப கண்டிப்பா இது தவிர மத்த அயான்ஸ் எல்லாமே கூட அதுல இருக்கும் தானே, இல்லையா? சோ பிளட்ல வாட்டர், புரோட்டீன்ஸ் தவிர மினரல்ஸ் லைக் சோடியம், கால்சியம், மெக்னீசியம், பைகார்பனேட்ஸ், குளோரைட் அயான்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. இது இல்லாம நம்ம சொன்னோம் இல்லையா, நியூட்ரியன்ஸ், குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து சீரம் அப்படின்னா என்ன? இதுவும் ஒரு நீட் क्वेश्चन தாமா. சீரம்னா என்னன்னா பிளட் பிளாஸ்மா மைனஸ் கிளாட்டிங் ஃபேக்டர். நம்மளோட பிளட் பிளாஸ்மால அந்த கிளாட்டிங் ஃபேக்டரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சீரம்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுதான் சீரம். சீரம் இஸ் blood plasma without the clotting factor. Okay, so இது புரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். You can see here pictureல. சரிங்களா? சென்ட்ரிஃபியூகேஷன் சொல்லுவாங்க. சென்ட்ரிஃபியூகேஷன்னா அதோட டென்சிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளட்டோட காம்போனன்ட்ஸை பிரிக்கிறது. அதுல முதல் லைட்டா எது இருக்கும்னா பிளாஸ்மா, அடுத்த லைட் காம்போனன்ட் டபிள்யூபிசி, கீழே பாத்தீங்கன்னா ஆர்பிசி. இதுதான் வந்து வெயிட்டா இருக்கும், டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும். சரியாமா? இப்ப நம்ம ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் யார் யார் சொன்னோம்? ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட் சொன்னோம் இல்லையா? இதுல ஒரு ஒன்னா பத்தி இப்ப படிச்சு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ். இது எவ்வளவு இருக்கும்னா 5 மில்லியன்ல இருந்து 5.5 மில்லியன் இருக்குமா per cubic millimeter of blood. இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
எவ்வளவு மில்லியன்ஸ் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா நீங்க தரவா படிக்கணும். அண்ட் இது பாத்தீங்கன்னா டயாமீட்டர் 7 மைக்ரான்ஸ் இன் டயாமீட்டர். ஷேப் பாத்தீங்கன்னா பை கான்கேவ். கான்கேவ்னா குழி, ரெண்டு பக்கமும் குழி இருக்கு, அதால இது என்ன சொல்றோம், பை கான்கேவ் இன் ஷேப். அண்ட் இட் இஸ் நியூக்ளியேட்டட் அப்படின்னா ஆர்பிசிக்கு இது கிடையாது, எது நியூக்ளியஸ் கிடையாதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அப்பதான் அது வந்து நிறைய ஹீமோகுளோபின் எடுத்துக்க முடியும். அண்ட் ஹீமோகுளோபின் இருக்கும்போது நிறைய ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகலாம். அதுக்காக தான் அதுல நியூக்ளியஸ் அண்ட் அதர் செல் ஆர்கனல்ஸ் கிடையாது. அண்ட் கேமல் அண்ட் லாமா இருக்காங்க இல்லையா டெசர்ட்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன ஷேப்பா இருக்கும்னு கேட்பாங்க. ஆர்பிசி பைகான்கேவா இருக்காது, அவங்களுக்கு ஓவலா இருக்கும். சரிங்களா? அண்ட் இது பாருங்க, இந்த ஆர்பிசி வந்து எப்படி மூச்சு விடும், நம்மளோட எல்லா செல்லுமே மூச்சு விடும், அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? எல்லாத்துக்குமே ஆக்சிஜனால மூச்சு விடும் நம்மளுக்கு தெரியும். பட் ஆர்பிசி ஆக்சிஜனால மூச்சு விடாது. ஆர்பிசி ரெஸ்பயர் ஏனெரோபிக்கலி. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆர்பிசி எப்படி ரெஸ்பயர் பண்ணும், ஏனெரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ நான் சொல்ற எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட்ஸ், கண்டிப்பா ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது, நேத்து நம்ம ரெஸ்பிரேஷன்ல கார்பன் டை ஆக்சைடுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் பைகார்பனேட்டா கன்வெர்ட் பண்ண ஒரு என்சைம் யூஸ் ஆச்சுன்னு பார்த்தோம். அதோட பேர் என்ன? கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ். இந்த என்சைம் ப்ரொடியூஸ் பண்றது யாரு? நம்மளோட ஆர்பிசி தான். சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாமே இப்போ நம்மளோட எல்லா செல், அனிமல் செல்லுக்கும் இப்படி ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், உள்ள நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா, மற்ற ஆர்கனல்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல இந்த ஆர்பிசியோட பிளாஸ்மா மெம்பரேனுக்கு என்ன பேரு அப்படி கூட உங்களை ரொம்ப டீடைலா கேட்கலாம். கேட்டா என்னன்னா டொனான்ஸ் மெம்பரேன். ஆர்பிசியோட குழின்றதுக்காக நான் நடுவுல இந்த இது வரைகிறேன், இதுக்கு பேரு டொனான்ஸ் மெம்பரேன். சரிங்களா? இது புரிஞ்சுதா? அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா highly permeable to some ions like chloride and bicarbonate ion and impermeable to sodium and potassium ions. அது அந்த ஸ்பெஷாலிட்டி தான் இந்த டொனான்ஸ் மெம்பரேனுக்கு. சரியா? 12 to 16 grams of hemoglobin இருக்குமா? every 100 ml of bloodல 12 to 16 grams of hemoglobin இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ். சரிங்களா? ஸோ எதுக்காக இது மெயினா ஹெல்ப் பண்ணுதுன்னா ரெஸ்பிரேட்டரி கேசஸ்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ இதோட எல்லா ஃபங்க்ஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்து வந்து ஆர்பிசி எங்க ஃபார்ம் ஆகுது? எங்க ஃபார்ம் ஆகுதுன்னா அடல்ட்ல போன் மேரோல ஃபார்ம் ஆகும், எம்பிரியோல பாத்தீங்கன்னா லிவர் அண்ட் ஸ்பிளீன்ல ஃபார்ம் ஆகும். சரியா? சோ பாலிசைத்தீமியா அப்படின்னா என்னன்னா இன்க்ரீஸ் இன் ஆர்பிசி. ஆர்பிசியோட அளவு அதிகமா இருந்துச்சுன்னா இதை என்னன்னு சொல்லுவோம்? பாலிசைத்தீமியான்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி ஆர்பிசி வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு எரித்ரோசைட்டோபீனியா. சரியா? சோ இப்ப ஆர்பிசி பத்தி கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது டபிள்யூபிசி பத்தி. சரியா? டபிள்யூபிசி பத்தி நம்ம நாளைக்கான கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல சர்க்குலேஷன் அண்ட் எல்லா ஒவ்வொரு இதுலயும் எப்படி எப்படி இருக்கும், வெர்டிபிரேட்ஸ்ல ஹார்ட் அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் டபுள் சர்க்குலேஷன் பல்மானிக் எப்படி இருக்கும், சிஸ்டமிக் எப்படி இருக்கும்னு எல்லாம் சொல்லி பார்த்தோம் இல்லையா? நாளைய கிளாஸ்ல நம்ம லியூகோசைட்ஸ், நம்மளோட டபிள்யூபிசி பிளட் பிளேட்லெட்ஸ் அண்ட் பிளட்ல நடக்கிற கொயாகுலேஷன் குரூப்பிங் இது பத்தி பார்ப்போம். சரியா? ஓகேமா, தேங்க்யூ.